ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மாநில உரிமையை காக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மிக சரியான நேரத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சரியான ஒரு நகர்வு என்று நான் கருதுகிறேன். இது மாநிலங்களுடைய உரிமையை காக்க என்று சொல்லுவதை விட இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை, மக்கள் ஒற்றுமையை, பிரதேச ஒற்றுமையை, மக்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகளை காப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் இந்தியா அதனுடைய அரசமைப்பிலேயே பார்த்தீங்கன்னா என் பிரின்சிபல் முதல் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவே ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா தட் இஸ் கால்ட் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அவ்வளவுதான். இந்தியா என்பதனுடைய வரையறை என்ன அப்படின்னா மாநிலங்களினுடைய ஒன்றியம் அப்படின்னு சொல்லும் போதே அதுல வந்துட்டு கூட்டாட்சி அப்படின்னு ஒரு பிரின்சிபல் வந்துட்டு ஆழமா அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற பகுதியெல்லாம் வருது. ஆர்டிகல் 254 அதெல்லாம் சொல்லப்படுது. அப்ப அந்த மாநிலங்களுடைய உரிமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு பறிக்கப்பட்டு மாநிலங்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்களுடைய மொழியில் சொல்ல போனா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மொழியில் சொல்ல போனா ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி அப்படின்ற ஒரு இடத்துலதான் வந்துட்டு மாநிலங்கள் இன்னைக்கு இருக்கு இந்தியால அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்துட்டு போயிட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய கருணையை, பார்வையை எதிர்பார்த்து காத்திருந்துதான் செயலாற்ற வேண்டிய ஒரு இடம் இருக்கு. எனவே குறிப்பா கல்வி, மருத்துவம், சமூக நீதி, இப்படி ஏராளமான நிதி பகிர்வு என்று எல்லா இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் 1975 அரசமைப்பு சட்டத்துல பண்ணப்பட்ட 49வது திருத்தம். எனவே அந்த திருத்தத்தை எல்லாம் மாற்றி அமைத்து மீண்டும் ஒரு உண்மையான ஒரு கூட்டாட்சியா இந்தியாவுக்கு கொண்டு வர்றது, மாநிலங்களுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்றது அன்னைக்கு வந்துட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய இந்த தீர்மானம் மிக அருமையான ஒரு தீர்மானம். அதுவும் வந்துட்டு நேரடியா ஒரு தீர்மானமா போடாது. இதை வந்துட்டு ஒரு குழுவை அமைத்து ஆராய்ந்து விரிவான ஒரு அறிக்கை அளித்து அந்த அறிக்கையின் மீது சட்டப்பேரவையில வாக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகு அதை இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கிறது மிக வரவேற்கத்தக்கது. நீதிபதி ஓய்வு குரியன் ஜோசப் தலைமையில் ஹர்ஷவர்தன் செட்டி மற்றும் நாகநாதன் ஆகியோர் கொண்ட அந்த மூவர் குழு இதை சிறப்பாக செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். வெரி காம்படன்ட் கமிட்டி, ரொம்ப நல்லா இருக்குது. இதுல இங்க வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எதிர்கருத்து வைக்கப்படுகிறது. இது வந்துட்டு பிரிவினைவாதம் அப்படின்ற ஒரு கருத்து இந்த பாஜக போன்றவர்கள் பேசுவது, இன்னொன்னு வந்துட்டு இதை திசை திருப்பல் அப்படின்ற அஇஅதிமுக பேசுவது. இது ரெண்டுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே பேசுவதற்கு அருகதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னைக்குமே நீங்க மாநில சுயாட்சியை பற்றி பேசியதே இல்லை, முயற்சித்தது இல்லை. நீங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவின் மீது சாதக பாதக கருத்துக்கள் உங்களுடையது என்னன்னு சொல்லணுமே ஒழிய இது ஒட்டுமொத்தமா அப்படி இல்லை, இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்றது அப்படின்றது மிக மிக ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் அல்ல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடுனுடைய குரல் வந்துட்டு இந்தியா முழுவதும் மொழி பிரச்சனையில், நிதி பிரச்சனையில், நீட்டுத் தேர்வில், தொகுதிகளினுடைய மறுசீரமைப்பில் என்று எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எடுத்து தந்த குரலை எடுத்து இன்றைக்கு வந்துட்டு இந்திய நாடை எதிரொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னொரு பக்கத்துல இந்திய உச்ச நீதிமன்றம் மாநிலங்களுடைய சட்டம் இயற்றும் அதிகாரத்தை எப்படி வந்துட்டு ஒரு மாநில ஆளுநர் வந்து தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு மாநிலத்தினுடைய மாநிலங்களினுடைய உரிமைக்கான ஒரு நகர்வை இப்படி கேவலப்படுத்துவது என்பது வந்துட்டு சரியான அரசியல் அல்ல என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அயநாதன் சார், குறிப்பா 50 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் கமிட்டி, அது குறித்த அறிக்கைகள் இப்போ 50 வருடங்களுக்கு கழித்து தற்பொழுது இருக்கிற அரசியல் சூழல், தமிழக சூழல் இந்த நிலையில மத்திய மாநில அரசுகளின் உரிமைகள் சார்ந்து ஆராய்வதற்காக தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த குழு, இந்த 2 கமிட்டியும் அப்போதைய அரசியல் சூழல், இப்போதைய அரசியல் சூழலை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம், எந்தெந்த வகைகளில் வேறுபடுத்தி பார்க்கலாம் சார்? ஆமா, இப்ப இருக்கக்கூடிய சூழல் வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் 1975, அதாவது 1975 எமர்ஜென்சி அப்ப அவசர காலத்தில் வந்துட்டு மாநிலங்களுடைய பல உரிமைகள் பறிக்கப்பட்டன.
அதற்கு பிறகான ஒரு ஒரு இன்னும் நான் சரியா சொல்ல போனா ஒரு 50 வருடத்திற்கு பிறகு, ஒரு ஆழ்ந்த அனுபவத்திற்கு பிறகு, நீண்ட அனுபவத்திற்கு பிறகு இதை வந்து நம்ம அமைச்சிருக்கிறோம். இந்த காலகட்டத்திற்கான ஒரு சரியான செயல்பாடு. ரெண்டாவது, கல்வி உரிமை வந்துட்டு முழுமையா பறிக்கப்பட்டிருக்குது. வேளாண் உரிமை, இப்ப வேளாண் சட்டங்கள் 3 நிறைவேற்றினாங்க அப்படின்னோம்னா, அது வந்துட்டு மாநில பட்டியல்ல 1428 இருக்கக்கூடிய அந்த உரிமை, மாநிலங்களுடைய உரிமை அவங்க என்ன பண்றாங்க, எடுத்து இந்திய ஒன்றிய அரசு சட்டம் ஏற்றுக்குது. இதை பத்தி நான் அப்ப இங்க அதிமுக அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதனால விவசாயத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாநிலம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு விடயத்தை ஒன்றிய அரசு கொண்டு போறது அப்படின்றது போஸ்ட் 1975 தான் ரொம்ப வேகமா நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, போர்ட் மீதான அதிகாரம், துறைமுக மீதான அதிகாரம், அதையும் வந்துட்டு மாநிலங்கள் கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ண போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எல்லா மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதினார். இதையும் நம்ம பார்த்தோம். நீட் அப்படின்றது வந்துட்டு மாநிலங்களுடைய கல்வி உரிமை தொடர்பானது. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விலக்கு கோரக்கூடிய உரிமை கூட அற்றதாக ஒரு மாநில அரசை வைத்து இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள், அவர்கள் மட்டுமே, மேல்தட்டு மக்கள், அவங்களுடைய வீட்டு பிள்ளைகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வி ஏற்பாட்டை வந்து செய்யறாங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. வச்சு மாணவர்களுடைய அந்த உரிமையை, கனவை சிதைக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட அளவுக்கு தற்கொலைகள் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ராஜஸ்தான் வரைக்கும் அது நடந்திருக்குது, பீகார்ல கூட நடந்திருக்குது, இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இப்ப அதனால அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் ஒரு பெரிய மாற்றமும் ஒரு கம்பல்சிவ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்களே, ஒரு கட்டாய சூழலையும் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்குது. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குரியன் ஜோசப் தலைமையில ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இதை ஆராய்ந்து அந்த கூட்டாட்சியினுடைய அவசியத்தை வற்புறுத்துவது அப்படின்றது இந்த காலகட்டத்திற்கான ஒரு சரியான முன்னெடுப்பை நான் கருதுறேன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ஐயநாதன்.